ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் 1 part ரைஸ் பண்ணுற மாதிரி 1 part மட்டன் குழம்பு தான் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சில் தேங்காவை தக்காளி அரைச்ச ஜார்லேயே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக 10 முந்திரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 அரைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு தேவையான அளவு குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா தான் 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட இந்த மசாலா இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற அளவு பொறுத்து மசாலாலாம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா கூட இந்த மட்டனை சேர்த்து இந்த மாதிரி அடியிலிருந்து கிண்டிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறம் நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணான்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்ததும் மசாலாவை அடியிலிருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் விழுதும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குக்கரில் நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கரை பொறுத்து மட்டனோட அளவுகளை பொறுத்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம தேங்காய், முந்திரி, கசகசா அரைச்ச பேஸ்ட்டும் இது கூட சேர்த்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் இறங்கினதும் குக்கர்லேயே அப்படியே வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா வாசம்லாம் அப்போ தான் போகும், இல்லைன்னா குழம்பு பச்சை வாசம் அடிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.